வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 9 10வது நாளோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு எபிசோட பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு பெருசா சண்டைகள்லாம் ஒண்ணு பெருசா இல்ல, ஆனா சச்சரவுகள் நிறையவே இருக்குது. தொன்று தொட்டு எல்லா சீசன்லயும் வரக்கூடிய அந்த சாப்பாட்டுக்கான பிரச்சனை இங்கேயும் நடந்துகிட்டே தான் இருக்குது. இன்னைக்கும் ஒரு சாப்பாட்டுக்காக ஒரு பிரச்சனை வேற பண்ணி வச்சிருக்காங்க. இது சாதாரண ஊர்லப்பா, ரத்த பூமி. அது ஏன்னு தெரியல, நிறைய பேர் நம்ம சேனலை பாக்குறீங்க வீடியோஸ, ஆனா அதுல ஒரு 75% மேல கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் பாக்குறீங்கன்னா அதுல ஒரு 20,000 பேர் கிட்ட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பாக்குறீங்க. அது ஏன்னே தெரியல. வீடியோ பாக்குறீங்க, ஆனா ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க? ஏன்னா ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு சின்ன கிரியேட்டரா இருக்கும்போது நம்ம வீடியோஸ் இவ்வளவு பேர் பாக்குறாங்க, ஆனா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டாங்க, நம்மளை சப்போர்ட் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது அது ஒரு மாதிரி ஒரு பெயினா இருக்குது. அது உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, இதுக்கு மேல என்னத்த சொல்ல, உங்களுக்கு தோணுச்சுன்னா என்ன தோணுதோ பண்ணுங்க. சரி, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது. நீ கேட்கலையே, கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இன்னைக்கு எபிசோடோட ஸ்டார்டிங்லயே இந்த காதல் ஜோடிகளோட தொல்லை தாங்க முடியலைங்க. இந்த ஆதிரை எஃப்ஜேயை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு சோறு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. வீட்டை இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு சிச்சுக்கு பிச்சுக்குன்னு நிலாச்சோறுலாம் ஊட்டுவாங்க போல் இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே உனக்கு என்கிட்ட பேச பிடிக்கலன்னா பரவாயில்ல, நீ எந்திரிச்சு போகலாம்னு கோபம் வேற படுறாங்க. அது அப்புறம் உள்ள வந்த ஒரே வாரத்துக்குள்ள உங்களுக்கு எல்லாம் காதல் வந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன என்கிட்ட பேசுனா வெளியில தப்பா இருக்குமோன்னு யோசிக்கிறியான்னு கேட்டாக்கா, அவரு அப்படி நான் யோசிச்சிருந்தேன்னா நான் உங்ககிட்ட பேசிருக்கே மாட்டேன்னு சொல்லிட்டு லைட்டா தலையை தடவுனாப்ல, அடுத்து வாயை தடவுனாப்ல, அப்படியே நெஞ்சில சாச்சுக்கிட்டாப்ல. ஏய், நெஞ்சில சாச்சதோட நிறுத்திக்கணும்னு சொல்லிவிட்டேன். எபிசோடெல்லாம் பார்க்கணும். சரி, இவனுக்கு தான் இப்படி பண்றானுங்க. அந்த பக்கம் இன்னொருத்தங்க இருக்காங்களே, அவனுங்க என்ன பண்றானுங்கன்னு பார்த்தா அந்த பக்கம் இந்த அரோராவும் துஷாரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அதுவும் கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்குது. இப்ப என்ன, என்கிட்ட பேச பிடிக்கிறேன்னா போ, எந்திரிச்சு போ அப்படிங்குது. அவன் என்ன பண்றதே தெரியாம எவனாவது பாக்குறானான்னு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறமா இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி துஷார் எந்திரிச்சு போய் கெமி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காப்ல. அப்போ எஃப்ஜே வந்து அரோரா கிட்ட ஆறுதல் சொல்றேன்னு பேர்ல நல்ல உறவாடிங்க பேசுவாங்க. அப்புறமா நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. இப்ப பாரு, அங்க போய் அவன் கெமியை கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லவும் அரோரா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இவங்க தலையும் பிடிச்சி நெஞ்சில சாச்சு வச்சு ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா நடக்குறீங்க? கமருதீன் அரோரா வச்சு காதல் கண்டென்ட் ட்ரை பண்ணலாம்னு பார்த்தாக்கா அரோரா துஷாரை வச்சு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கோண காதலா இருக்கு. இதுல அழுகிற இவங்களுக்கு அந்த இன்னொரு காதல் ஜோடி ஆதரைய எஃப்ஜேயும் தான் ஆறுதல். அதுக்கு அப்புறமும் அரோரா துஷாரை விட மாட்டேங்குது. நடுராத்திரியில பாத்ரூம்ல கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே ஒண்ணு நடந்துச்சு, அதை எபிசோட்ல காட்டல. அவங்க துஷார தனியா கேமராவே இல்லாத அந்த ட்ரெஸ் மாத் ரூமுக்குள்ள கூப்பிட்டாங்க. ஆனா துஷார் அதுக்கு பயந்துகிட்டு நான் அங்க வர மாட்டேன், இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கே, வா அங்க போகலாம்னு கூப்பிட்டாரு. ஆனா அரோரா முடியாது, நீ இங்கதான் வரணும்னு அடம் பிடிச்சாங்க. அவரு சரி வெளியவாவது வாமான்னு கூப்பிட்டா அங்கேயும் முடியாது, நீ இங்கதான் வரணும்னுச்சு. கடைசியில ஒரு வழியா தான் இங்கே உட்காந்து பேசணும்னு ஒரு முடிவுக்கு வந்து பேசினாங்க. பொதுவா இந்த வீட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிதான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா முதல்ல ஆண்களுக்கு இந்த வீட்டுல பாதுகாப்பு இல்லைங்கிறது இந்த சீசன்ல தான் போல. ஒரு பக்கம் ஆதிரை எஃப்ஜேவை யூஸ் பண்ணுது. அதுவும் எப்படி அவங்க அக்கா நிக்சனை யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டு வந்துதான் எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க போல் இருக்கு. என்னத்த சொல்ல, இங்க துஷாரு சரி ஓகே நம்ம எங்கேயும் வேணா இங்கனே உட்காந்து பேசணும்னு சொல்லி தான் அங்க உட்காந்து பேச ஆரம்பிச்சாப்ல. அப்ப அவர் சொன்னாரு, நான் பொதுவாகவே யார்கிட்டயாவது பேச ஆரம்பிச்சாலே நர்வஸ் ஆயிடுவேன், நான் டிஸ்ட்ராக்ட் ஆவேன், அங்கேயும் இங்கேயும் பார்த்து பேச ஆரம்பிச்சிருவேன், அது உங்ககிட்ட மட்டும் இல்ல பொதுவாகவே அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. அப்போ அங்கேயுமே அரோரா ஒரு மாதிரி ஒண்ணு பண்றாங்க. அவர் தொடையில கை வைக்கிறது அப்படிலாம், இது கேஷுவலா கூட அது நடந்திருக்கலாம். ஆனா அதுக்கு துஷாரே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாப்ல. டக்குன்னு எந்திரிச்சிட்டு சரி விடு, இது ஏன் தப்பாவே கூட இருக்கலாம், நீ போய் நிம்மதியா படு, நான் போறேன் அப்படின்னு. ஆனா அப்பயுமே அரோரா அவரை விட மாட்டேங்குது. ஓகே ஓகே ஓகே, இங்கேயே நில்லு 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே நிக்கிறாரு. இது எதுவுமே பேசாம அவர் அப்படியே சும்மா பார்த்துக்கிட்டு மட்டுமே இருக்குது. இப்படி எல்லாம் பண்ணா அவருக்கு எவ்வளவு ஒரு ஆக்வர்டா இருக்கும். கடைசியா அவர் நான் கிளம்புறேன்னு போறாப்ல. அப்போ சரி விடு, வா கட்டிப்பிடி அப்படின்னு கையை காட்டினாங்க. அவர் இல்ல வேணாம், எனக்கு அதே ஃபீலிங்ஸ் வரல, நீ இந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு என்னை நீ ஜட்ஜ் பண்ணிடாத அப்படின்னு அவர் அந்த மூஞ்ச பார்க்காம பேசின விஷயத்தை பத்தி சொல்லிட்டு அவர் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். இதுவே ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட பண்ணியிருந்தா அவனுக்கு என்னெல்லாம் பேர் வச்சிருப்பீங்க, வீக்கெண்ட்ல அவனுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கும். இவ்வளவு ஏன் இப்ப கூட எஃப்ஜேக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க, ஆதரையே அவர் மடியில படுத்தலாம் தூங்குது எல்லாம் பண்ணுது. ஆனாலும் இவர் ஆதரை மடியில படுத்ததுக்கு தானே பொம்பளை பொறுக்கின்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா இங்க ஒரு பொண்ணு ஒருத்தர் மேல கை வைக்குது, அந்த பக்கம் வான்னு கூப்பிடுது, கட்டிப்பிடின்னு சொல்லுது.
அவருக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குல்ல. ஒருத்தவன் நல்லவனா இருக்க முடியல, இதுவே திவாகர் கிட்ட சொல்லி இருக்கணும். அரோரா கையை காட்டுறதுக்கு முன்னாடியே ஆளு பாஞ்சிருப்பாப்ல. இவரு நல்லவரா இருக்காப்ல, ஆனா விட மாட்டேங்கிறாங்க. இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா. நெக்ஸ்ட் காலையில விடிஞ்சதுமே பார்வதி, நேத்திக்கு நைட்டு என்னையவே சாரி கேட்க வச்சுட்டீங்களடா, உங்களை நான் விடவே மாட்டேன்னு காலையிலே போய் ஃப்ரிட்ஜை திறந்து அன்னைக்கு இந்த கஞ்சில உப்பள்ளி கொட்டினாங்க இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கிட்டு, ஏண்டா என்னைய நேத்திக்கு சாப்பாடு விஷயத்துலன்னு சொல்லி சாரி கேட்க வச்சீங்களே, இன்னைக்கு அதே சாப்பாட்டுல உப்பள்ளி கொட்டிட்டு அதை அப்படியே வச்சிருக்காங்களே, இப்ப அதை நீங்க என்ன பண்ண போறீங்க, அதுக்கு எப்ப சாரி கேட்க போறீங்கன்னு கனியட்டா கரெக்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு கனியக்கா, நாங்க அதை வச்சு வடகம் போட போறோம் அப்படின்னாங்க. சரி இருக்கட்டும், அப்ப நீங்க பண்ண விஷயத்துக்கு உங்களுக்கு சாரி கேட்கணும்னு தோணலையான்னு கேட்டாக்கா, அதை நான் வந்து தனியாலாம் பண்ணல, நாங்க டீமா தான் பண்ணோம், அதனால டீமா நாங்க யோசிச்சு பேசி கலந்து பேசி சாரி கேட்கலாமான்னு முடிவு பண்றோம்ன்றாங்க. பார்வதி கேட்கறது தப்பு இல்ல, அது நியாயம். ஏன்னா சாப்பாடுல உப்பு கொட்டுறதுங்கிறதெல்லாம் தப்பு. ஏன்னா ஒருவேளை இவங்க உப்பை கொட்டிவிட்டு இவங்களும் ரூல்ஸ் படி சாப்பிடாம இருந்திருந்தாங்கன்னு வைங்களேன், அதை நம்ம கரெக்ட்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா இவங்களோட பசியை பத்தி யோசிக்காம இவங்களோட பவரை தான் காட்டுவோம்னு அவங்க உள்ள இருந்தாங்க. அதனால இவங்களும் அப்ப நீங்களும் பட்டினியா கடங்கடான்னு பண்ணாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனா இவங்க என்னடானாக்கா, அவங்களுக்கு உப்பள்ளி கூட்டிட்டு இவங்க உள்ள சாப்பிட்டாங்க. எனக்கு என்னமோ கனியக்கா இந்த சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் இல்லைங்க, நிறையவே மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறாங்களோன்னு தோணுது. நேத்தைக்கு கூட என்ன இவங்க பார்க்க வச்சு இவங்க மட்டும் சாப்பிட்றாங்கன்னு சொல்லி இந்த ஜாம்பாட்டல தூக்கி போய் ஒளிச்சு வச்சுட்டாங்க. அதுதான் இவங்களோட லக்ஸரியே. அதுல என்ன இவங்களை பார்க்க வச்சு சாப்பிட்றது இருக்கு. நெக்ஸ்ட் வெளியில பார்வதி கமருதன் கிட்ட, இங்க 9 பசங்க இருக்காங்க, நீ ஒவ்வொருத்தர் பேரா சொல்லு, நானும் அரோராவும் அவங்களுக்கு வந்து மார்க் போடுறோம், அவங்களோட லுக்கு பர்சனாலிட்டி இதெல்லாம் வச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரும் ஒவ்வொரு பேரா சொல்றாரு, இவங்களும் மார்க் போட்டுட்டு இருக்காங்க. இது என்ன கேமு? அகைன் நான் ஈக்குவாலிட்டியை ஈக்குவலா கேட்கறேங்க. இதுவே இப்போ ஒரு பசங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு பொண்ணுங்களுக்கு மார்க் போட்டிருந்தாங்கன்னா இதே பார்வதி அதை சும்மா விட்டுருப்பாங்களா? அவ்வளவுதான். டே என்னடா ஆம்பளை துமுறை காட்டுறீங்களான்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க. ஆனா இங்க சமூகத்திலயும் சரி, அங்க பிக் பாஸ் வீட்டிலையும் சரி, பசங்க ஈக்குவாலிட்டியை பத்தி பேசவே முடியாது. ஈக்குவாலிட்டினால இது பெண்களுக்கு உண்டான வார்த்தைன்னு ஒரு பிரம்மேல இருக்காங்க. நெக்ஸ்ட் அரோரா இதையே ஒரு வாய்ப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு கமருதனுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க. இவங்கிட்ட வந்து பேசினா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஆனா ஒரு ஃப்ரெண்ட் ஜோன்ல அது வந்து லவ் அப்படிங்கிற மாதிரிலாம் போய் அதுக்கப்புறம் பிரேக்கப்னானா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடும்ல அப்படின்னு கமருதனுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க. டே கேட்டுக்கடா, நான் உன்னை பத்தி இப்படிதான்டா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல நான் இவங்க மார்க் போடுறத பத்தி பேச விரும்பலைங்க. ஏன்னா இதுக்கப்புறமா துஷாரும் கமருதனும் சேர்ந்துக்கிட்டு பொண்ணுங்களுக்கு மார்க் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தளவுக்கு பசங்க பொண்ணுங்களுக்கு மார்க் போட்டாலும் அது தப்பு தான், பொண்ணுங்க பசங்களுக்கு மார்க் போட்டாலும் அது தப்பு தான். ஒருவேளை இவங்களுக்கு அதுல பிரச்சனை இல்லை அப்படின்னா அதை இவங்களுக்குள்ளேயே போட்டுக்கணும், இல்லாத ஆளுங்களுக்கு மார்க் போடக்கூடாது. அவங்களுக்கு தான் மேல ஒரு மதிப்பு இருந்தாலே அது போதும். இன்னொருத்தவங்க வந்து நமக்கு வந்து மார்க் போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்களே மார்க் போட்டுக்காங்க, உங்களுக்கு எவ்வளவு போட தோணுதோ அவ்வளவு மார்க் போட்டுக்காங்க. அதுதான் நீங்க. அடுத்தவனை உங்களுக்கு மார்க் போட விடாதீங்க. நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். நெக்ஸ்ட் பொம்பை டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ போன சீசன்ல செங்கலா டாஸ்க் அப்போ ராணுவ வெளியே இருக்கும் போது கூட என்ன பண்ணாப்லையோ அதையே தான் பார்வதி பண்ணாங்க. அவங்க ஆட்டத்திலேயே இல்ல, ஆனாலும் வாய் சும்மா இருக்குதே, அதை எதையாவது யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி ஆகா 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 யாருக்கு எஃப்ஜேக்கும் ஆதரிக்கும் போட்டியான்னு கமெண்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போது சபரி வந்து பார்வதின்னு தான் கூப்பிட்டாரு. அவ்வளவுதான். அப்பாடா, காலையில இருந்து என்னடா வாய் நம்ம அரிக்கிறேன், ஒருத்தனும் கிடைக்கலன்னு பார்த்தேன், வந்துட்டான்டான்னு ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு என்ன நான் அப்படிதான் பண்ணுவேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லம்மா நீ வெளியில இருக்கியே சும்மா இருந்து சொன்னாலும் உங்களுக்கு என்ன, நான் அப்படிதான் பண்ணுவேன், உங்க வேலையை பாருங்கன்னு கத்துறாங்க. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை என்னன்னு கேட்டுட்டு இதுக்கு நம்ம கோவப்படலாமா இல்ல பொறுமையா பேசலாமான்னு முடிவெடுக்கணும். ஆனா பார்வதி முதல்ல கோவப்பட்டுருவாங்க, அதுக்கப்புறமும் கோவம் தான் படுவாங்க, யோசிக்கல மாட்டாங்க. அப்புறம் அப்படியே எப்பவும் போல வந்துட்டான் போடாடே அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்றாங்க. ஆனா நான் என்ன நினைச்சனோ அதை சபரி சொல்லிட்டாப்ல. இந்த இதுக்கப்புறம் அந்த போடா வாடா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது, புரியுதா? ஃப்ரெண்டுங்கிறதெல்லாம் வேற அப்படின்னாக்கா அண்ணே சரி அண்ணே இப்போ ஓகேவானே அப்படின்னு நக்கல் பண்ண, எல்லாரையும் சவட்டு மேனிக்க வாடா போடாங்கிறது. அப்படி சொல்லாதன்னு சொன்னாக்கா நக்கல் பண்ண வேண்டியது. இதுவே இவங்களை சொல்லி இருக்கணும், அவ்வளவுதான். பெண்ணுரிமைன்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சப்போர்ட் கூப்பிட்டுருப்பாங்க. நெக்ஸ்ட் மற்றவங்களும் சொல்றாங்க, நீங்க ஏன் இப்போ கிரவுண்டுக்குள்ள வரீங்க, இங்க ஒரு ரூல்ஸ்னு ஒன்று இருக்கு, அதை ஃபாலோ பண்ணவே மாட்டீங்களான்னு கேட்டாக்கா நான் இங்க நிக்கிறதுனால இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்றாங்க. கேப்டன் வந்து சொல்றாப்ல, அக்கா இங்க நிக்காதீங்க, எல்லாரும் ஓரமா இருக்காங்கல்லன்னாக்கா நான் இங்க நிக்கிறதுனால என்ன, இங்க யாரு வரப்போறா அப்படின்றாங்க. யாராவது வந்துட்டா அடிபட்டுரும்லன்னு சொன்னாக்கா டேய் நீ அங்க போய் கவனிடா போடா அப்படிங்கிறாங்க. சீரியஸ்லி இப்படி வந்து எல்லாரையுமே போடா வாடான்னு பேசுறதெல்லாம் விஜய் சேதுபதி கண்டிக்கணுங்க.
இது வந்து எல்லாம் ஜாலியா பேசுறதுங்கிறது ஓகே. ஏன்னா பசங்களுமே வந்து பொண்ணுங்க ரொம்ப க்ளோஸா பழகினாங்க அப்படின்னா வாடிப்பொடின்னு சொல்லுவாங்க. அப்பயுமே கோவத்துல யாராவது வாடிப்பொடின்னு சொன்னா அப்போ ஒரு மாதிரி இருக்கும்ல. அதே மாதிரி தான் இருக்குது இதுவுமே. எப்ப பாரு போடா வாடா டேய் அது இதுன்னு சொல்லிடுறது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க. இதுக்குமே வந்துட்டு ஆண்களுக்கு சப்போர்ட்டர்லாம் வராதீங்க. நீங்களே உங்களுக்கு இதெல்லாம் கேட்கும் போது நல்லா இருக்குதான்னு யோசிச்சு பாத்துக்கங்க. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. என்னடா வாஸ்தவம்? நெக்ஸ்ட் ஃபைனலா இந்த ரவுண்ட்ல ஆதிரையும் எஃப்ஜேயும் ஒரு டீல் போட்டு இந்த ரவுண்ட்ல ஆதிரை போய் அவங்களோட மாஸ்க வச்சுட்டாங்கன்னாக்கா அடுத்த ரவுண்ட்ல இந்த பிக் பாஸ் டீம்ல இருந்து யாருமே டீலக்ஸ் வீட்டுக்காரங்களோட மாஸ்கை எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி டீல் போட்டு அவங்க சபரியோட வச்சுட்டாங்க. ஸோ இந்த ரவுண்ட்ல வினோத் அவுட் ஆயிட்டார். ஸோ இப்படி டீல் போட்டதுனால நெக்ஸ்ட் ரவுண்டு ரொம்பவே ஸ்மூத்தா நடந்துச்சு. அதுல வந்து நம்ம விக்ரம் தான் அரோராவோட வைக்க முடியாம போனதுனால அரோரா அவுட் ஆயிட்டாங்க. இதை பார்த்த பிக் பாஸ் என்னடா இவங்க இவ்வளவு ஸ்மூத்தா ஆடுறாங்களேன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாப்ல. வெளியே இருக்கிற அவுட் ஆகி இருக்கிற நீங்களும் உங்க டீம் ஆளுகளுக்கு போய் நீங்க தடுத்து டிஃபென்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டாப்ல. அவ்வளவுதான். பார்வதிக்கு அவ்வளவு சந்தோஷம். அடுத்து டாஸ்க் ஸ்டார்ட் ஆனதும் சரி இவங்க எல்லாம் போய் ஆப்போனண்ட்டை தடுப்பாங்கன்னு பார்த்தாக்கா இந்த வினோத் என்னடான்னா சும்மா அவுட் ஆகி வெளியே நிக்கிற கெமியை போய் கட்டி பிடிச்சு தடுக்கிறாரு. ஏன் சார் நீங்க அம்மாவை இப்படிதான் தடுப்பீங்களா? அதுவும் மாஸ்க் எடுத்துட்டு ஓடுறவங்களை தடுக்கிறத விட்டுட்டு தடுக்கிறதுக்காக நிக்கிற கெமியை கட்டி பிடிக்கிறாரு. ஏன்டா காட்டு எருமை நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? நெக்ஸ்ட் இவர் இப்படி பண்ணதுமே அங்க பிரச்சனை ஆகி போயிருச்சு. கெமி பட்டுன்னு அவரை அரைஞ்சு விட்டாங்க. சாரிங்கிறாரு. சபரி வந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்டா சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன் நான் கவனிக்கல அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் கெமியுமே இப்படி கட்டி பிடிக்கிறது டிஃபென்ஸா இப்படி வந்து கட்டி பிடிக்கிறான்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க. இவருமே சாரிமா எங்க டீம் டிஃபென்ஸ் பண்ணதான் நான் இப்படி பண்ணேன் சாரிமா சாரி சிஸ்டர் அப்படின்னு இருக்காங்க. அதென்ன உள்ள வந்து ஆத்துல பயிர மாதிரி பயிரமேனா போட்டனா எனக்குமே புரியுது. அவர் வந்து இன்டென்ஷனா கட்டி பிடிச்சாருன்னா நான் சொல்ல மாட்டேன். எங்க இவ போய் நம்ம டீமால டிஃபென்ஸ் பண்ணிடுவாளோ அப்படிங்கிறதுக்காக தான் இவர் போய் பிடிச்சிட்டாரு. ஆனா அதுக்கு அவங்க டீம் தானே போய் தடுக்கணும். தடுக்க வந்து இந்த பிள்ளையவே தடுத்தா எப்படி? அதுவும் அப்படி அதுக்கப்புறமா அவர் போய் சாரிமா தெரியாம வரட்டேங்கிற மாதிரி சாரி கேட்டு அவங்களுமே காம் ஆயிட்டாங்க. ரெண்டு பேரும் போய் கேமரால சாரி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் வியானாவும் விக்ரமும் சேர்ந்து அவங்க ஒரு டீல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்வதி போய் எஃப்ஜே கிட்ட நின்று கத்திக்கிட்டு இருக்குது நீங்க எல்லாம் கூட்டு குடும்பமா இருக்கீங்கடா அப்படின்னு. அதுக்கு அவரு சரி வா பார்வதி டான்ஸ் ஆடும்னு கூப்பிட்டாக்கா வரமாட்டேங்குது. இல்ல நீங்களா கூட்டு குடும்பமா இருக்கீங்கடா அப்படின்னு. சரி ஏன் பயப்படுறியான்னு கேட்டாக்கா நான் ஏன்டா உனக்கு பயப்பட போறேன்? எனக்கு நீ எங்க கடிச்சிருவியோ நீ உன் மேன்லித்தனத்தை உன் ஆம்பளத்தனத்தை காட்டிருவியோன்னு தானே அது மறுபடியும் பேசவுமே வேற ஏதாவது பேசுறியான்னு கடுப்பாய். பார்வதி வாயில இது எல்லாமே ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்குது. வந்துட்டான் டே போடா டே என்ன ஆம்பளத்தனத்தை காட்டுறியா இப்படிலாம். இதெல்லாமே ஷோல பாக்குறதுக்கு நல்லாவா இருக்குன்னு இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து வீக்கெண்ட்ல கண்டிக்கவும் மாட்டாங்க. உங்களுக்கு எப்படியோ தெரியல. ஆனா எனக்கு இதெல்லாம் டிவில பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்குது இந்த வார்த்தைகள் எல்லாமே. எப்படி ஒரு குழந்தைகள் எல்லாம் இந்த ஷோவை வச்சு பார்க்க வைக்கிறது இதையெல்லாம் கத்துக்கிறதுக்கா? நெக்ஸ்ட் இந்த ரவுண்ட்ல கலையரசன் அவுட் ஆயிட்டாப்ல. அதோட கேமட்ட பாஸ் பண்ணிட்டாங்க. அங்க உள்ள போனதுமே பார்வதி இன்னைக்கு சிக்கன் வந்திருக்கு போல் இருக்கு அதனால இவங்க எனக்கு தனியா வந்து உருளைக்கிழங்கு வச்சு கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அவங்களும் சரின்னு சொல்லி அதை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து எனக்கு இப்படி வேணாம் எனக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு எனக்கு வேற மாதிரி எனக்கு கிரேவி மாதிரி பண்ணி கொடுக்க உருளைக்கிழங்குன்னு சொல்லி கேட்கவும் இவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. எஃப்ஜே நேரா ரம்யா கிட்ட போயிட்டு இப்படிலாம் வந்து மாத்தி ஒவ்வொரு ஆளா சொல்லிக்கிட்டு இருந்தாக்கா காய்கறி இருக்காதுன்னு சொல்லிட்டாப்ல. இந்த பிரச்சனைக்கு உடனே கனியக்கா வந்து இனிமே நம்ம எல்லா காய்கறியுமே கட் பண்ணி அதை பாதியா சமைச்சு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அதை வச்சிருவோம். அதுக்கப்புறமா நமக்கு என்ன செய்யணுமோ என்ன குழம்பு வைக்கணுமோ அதை எடுத்து நம்ம முழுசா சமைச்சுப்போம். ஏன்னா மனசாட்சியே இல்லாத ஆளுங்க கிட்ட நம்ம இப்படிலாம் பண்ணாதான் நாம வாழ முடியும்னு சொன்னாங்க. அதுக்கு எப்பயுமே அவங்க பப்பாளி எல்லாம் எத்தனை எடுத்து சாப்பிட்டாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கு. எனக்கு இவங்க போடுற ஸ்ட்ராட்டஜி சரின்னு தாங்க பட்டுச்சு. என்னதான் வந்து அவங்க டீலக்ஸ் வீட்டுக்காரங்க அவங்க என்ன கேட்டாலும் இவங்க சமைச்சு கொடுக்கணும் அதுதான் இவங்களோட வேலை. இவங்க ஒரு வேலைக்காரங்க தான். அப்படி இருந்தாலுமே காய்கறிங்கிறது பொதுவான ஒரு இது அதுலதான் இவங்களுமே சாப்பிட்டாகணும். அதுக்காக எங்களுக்கு லக்ஸரி நாங்க என்ன கேட்டாலும் எங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டே இருங்க காய்கறி முடிஞ்சு போச்சுன்னா நீங்க பட்டினியா கடங்கன்ற மாதிரிலாம் சொல்றது எப்படி ஏத்துக்க முடியும்? நெக்ஸ்ட் கனியக்கா ட்ரெஸ்ஸை வேணா மாத்திரலாமா கசகசன்னு இருக்குண்டாங்க. வேணாக்கா திடீர்னு டாஸ்க் ஆரம்பிச்சுறாங்க. நீங்க அழகாதான்க்கா இருக்கீங்கன்னு எஃப்ஜே சொல்ல அழகாதான் இருக்கனான்னு கேட்டாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் காணதான் அகத்தின் அழகு முகத்துல தெரியுதாடா? எனக்கு என்னமோ நாங்க வந்ததுக்கு அப்புறம் வில்லியா தெரியற மாதிரியே இருக்குது. நான் சாப்பாடு விஷயத்துல இப்படி யோசிக்கிற ஆளே கிடையாதுன்ற சொல்றாரு. வெரி குட் அவங்களுக்கே தெரியுதுன்னா ஓகே தான். ஏன்னா ஒரு சில இடங்கள்ல கனியக்கா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் சாப்பாடு விஷயத்துல நடந்துக்கிறாங்க. கனியக்கா சொன்ன விஷயத்துக்கு எஃப்ஜே சொல்றாப்ல நம்மள ஒருத்தன் போட்டு மிதிச்சுக்கிட்டே இருப்பேன் நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கணுமா? நம்ம ஒன்னும் அநியாயம்லாம் பண்ண கிடையாது. நம்ம அநியாயம் பண்றத அந்த அநியாயத்தை தட்டி கேட்டுக்கிட்டு இருக்கோம்னாப்ல. அப்படி இல்லடா இருந்தாலும் சாப்பாட்டு விஷயத்துல இப்படி பண்றதுதான் எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு அநியாயமா யாராவது ஒண்ணு பண்ணாங்கன்னா அதை என்னால ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிறப்ப சொன்னாங்க. ஆனா சாப்பாடு விஷயத்துல அந்த வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் நல்லா சாப்பிடுறாங்களேன்னு அந்த ஜாம்பா
பாட்டில் எல்லாம் எடுத்து ஒளிச்சு வைக்கிறதெல்லாம் எதுக்கு? அதுதானே அவங்களோட லக்ஸரி. நெக்ஸ்ட் அகைன் டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப வியனாவை போய் கெமி லாக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அப்படியே சுத்திக்கிட்டு அந்த பக்கமா ஓடிட்டாங்க. இங்க சபரிய போய் வியனாவும் பார்வதியை லாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப பார்வதி சபரியோட இடுப்பை பிடிச்சி லாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப சபரி சொல்றாரு, இடுப்பை பிடிச்சி லாக் பண்ணாத அப்படின்னு. ஆனா பார்வதி, நான் அப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லவும் இவர் ஒரு சுத்தினார் பாருங்க. 2 பேரும் கீழே விழுந்து, ஆனா சபரி மட்டும் டக்குன்னு எந்திரிச்சு போய் மாஸ்க் உள்ள வச்சுட்டேன். நடந்த உடனே பார்வதி ஏதாவது பண்ணுவாங்க, ஏதாவது பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அப்படிலாம் எதுவும் பண்ணல. அந்த பக்கம் வியனாவை கெமியும் கனியாக்காவும் வந்து தடுத்துட்டு இருந்தாங்க. உடனே பார்வதியும் வினோத்தும் போய் அங்க போயிட்டாங்க. அங்க போய் எல்லாரும் மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. கீழே விழுந்து வியனா புள்ள காலுன்னு கத்துது. அதுக்கப்புறமா கெமியும் அவங்க விட்டுட்டு வந்துட்டாங்க. உடனே இவங்க எடுத்துட்டு போய் உள்ள வச்சுட்டு அங்கனே கீழே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா அங்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டு அவங்க டீம் ஆளு எல்லார்கிட்டையும் கெமி தான் என் காலை லாக் பண்ணிட்டான்னு சொல்றாங்க. உடனே வினோத் போயிட்டு, என்ன காலெல்லாம் லாக் பண்ணிருக்கீங்க, அசிங்கமா ஆடுறீங்கன்னு அவரு பாட்டுக்கு அங்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. வீடியோவை பார்க்கும்போது எனக்கு என்னமோ வியானா தான் கெமியோட லாக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் அதை எடுக்கிறதுக்கு கெமி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுது? ஆனா வியானா என்னடான்னாக்கா கெமி தான் என் காலை லாக் பண்ணிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இவனுக்கு வேற சண்டைக்கு போறாங்க. இஷ்டம் வினோத்தே, நான் பார்த்தேன்னு சொல்லிட்டே இருக்கவுமே எஃப்ஜே வந்துட்டு கிளம்புங்கிற மாதிரி ஒரு மாதிரி செய்கையை நக்கலா ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுல வினோத்தை கட்டுப்பாயி, டேய் புளிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ பண்றதெல்லாம் சொன்னாக்கா டெய்லியும் சொல்லிட்டு தான் இருக்கணும்னு சொல்லி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அவர் பண்றதெல்லாம் பார்க்கும்போது உள்ள வரும்போது ஒண்ணு சொன்னாரு, இதுக்கு முன்னாடி வந்த கானா சிங்கர்ஸ் எல்லாம் பேரை கெடுத்து விட்டாங்க, அதை நான் மீட்டெடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன்னு. ஆனா இவர் பண்றதெல்லாம் பார்த்தா இவர் கூட கொஞ்சம் கெடுத்து விட்டுருவாரோன்னு தான் தோணுது. நெக்ஸ்ட் இந்த ரவுண்ட்ல வந்து திவாகர் அவுட் ஆயிட்டாப்ல, அதோட பாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா சுபிக்ஷாப்ல வந்து இவங்க கிட்ட அவங்களோட டீம் ஆளுங்க கிட்ட இந்த மாதிரி கிச்சன்ல வந்து இனிமே ஒரு ஆளு தான் இருக்கணும்னு அவங்க சொல்றாங்க. அப்படின்னதுமே பார்வதியும் வினோத்தும் டென்ஷன் ஆகி கத்துறாங்க. அது எப்படி அவங்க ரூல்ஸ் போட முடியும், டீலக்ஸ் வீட்டுக்கு அங்க வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கத்துறாங்க. அதப்புல இவங்க வந்து நார்மலா உட்காந்து இருந்தா பரவாயில்ல, அது ஒண்ணு இருந்திருக்காது. ஆனா இவங்க மேல எல்லாம் ஏறி உட்காந்தது தப்புக்கா, நீங்க அதனாலதான் அவங்க அப்படி சொல்றாங்கன்னு சொல்லவுமே பார்வதி எதுவும் பேசல. நெக்ஸ்ட் திவாகர் வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டோன்னு சொல்றாப்ல, அவங்க தேவையில்லாம இவர் மேல பழி போடுறாங்கன்னு சொன்னதுமே வினோத் டென்ஷன் ஆயிப்போ, யோ ஒரே விஷயத்த 10 வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்க, போயாங்கிட்டு கத்துறாரு. அதுக்கு திவாகர், யோ நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன்னு இவரு கத்துறாரு. இதை பார்த்ததுமே என்னால சிரிப்பை அடக்க முடியலைங்க. இதையே நிறைய எபிசோட்ல போடுங்கடாங்கிற மாதிரி தான் இருந்தது. அடுத்துமே வினோத் வந்துட்டு, இதையே 10 முறையா சொல்லிட்டே இருப்ப, இதையே 10 முறையா சொல்லிட்டே இருப்பேன்னு திரும்ப கேட்டுட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா அவர் 2 பேரும் மாத்தி உனக்கு அறிவு இருக்கா இல்ல உனக்கு அறிவு இருக்கான்னு மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணுங்க, இப்பதானே 2 பேரும் மாத்தி அப்படி கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல சேர்த்துக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் எப்பயுமே இப்படித்தான், திடீர்னு மாத்தி அவ்வளவு கத்துவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்னா சேர்ந்துப்பாங்க. நீங்க இவங்களோட காம்போவை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், நீங்க என்ன மூடுல இருந்தாலும் சரி உடனே குபீர்னு சிரிச்சிருவீங்க. நெக்ஸ்ட் உள்ள பார்த்தாக்கா கிச்சன்ல வந்து காய்கறியை கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த சுருக்ஷாப்புல நேரா வந்து அங்க இருந்த வெங்காய கூடையை தூக்கிட்டு போய் அவங்க ரூமுக்குள்ள வச்சுட்டு வந்துருச்சு. இதை பார்த்த எப்ஜே வந்து கடுப்பாயிட்டாப்ல, இப்ப எதுக்கு அதை எடுத்துட்டு போய் உள்ள வச்சீங்க, இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரா வந்து ஒண்ணா எடுத்துட்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்க என்ன சோத்துக்கு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போய் படுக்கிறதான டென்ஷன் ஆயிட்டாரு. அவங்களோட லக்ஸரி ஐட்டத்தை எடுத்துட்டு போறாங்கன்னா அதுல தப்பு கிடையாது, அது அவங்களோடது. ஆனா பொதுவா வந்திருக்கிற கிராசரி எடுத்துட்டு போறதுங்கிறது அது தப்பு இல்ல. இவங்க இப்படி பண்ண விஷயம் அவங்க டீம் ஆளுகளுக்கு தெரியல, யாரு எடுத்தான்னு கேக்குறாங்க. இவங்க சொல்லிட்டாங்க, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாக்கா உங்களுக்கு நாங்க லக்ஸரி ஐட்டம் எதுவுமே பண்ணித்தர முடியாதுன்ட்டாங்க. உடனே வினோத் உள்ள போயிட்டு கேக்குறாப்ல, யாரு எடுத்தா எதுக்கு எடுத்தீங்கன்னு கேட்டாக்கா வியனா சொல்லுது, நமக்கு வந்து பிக் பாஸ் தனியா வந்து வெங்காயம் தக்காளின்னு எதுவுமே தரல, அதனாலதான் சுபிக்ஷா வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம்னு இங்க எடுத்துட்டு வந்து வச்சுட்டு போயிட்டான்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வினோத்துமே ஓகே அப்பனா அது இங்கே இருக்கட்டும், இனிமே டெய்லி அவங்க வந்து நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா எவ்வளவு வேணுமோ அதை நம்மளா தேவையான அளவு எடுத்து கொடுத்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கிராசரிங்கிறது காமனான விஷயம், அதை எதுக்கு அளவு வச்சு இவங்க கொடுக்கணும், அதை போய் அவங்ககிட்டயும் சொல்றாரு, டெய்லி உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க டெய்லி ஒவ்வொருத்தரா வந்து எங்கிட்ட கேளுங்க, நாங்க எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு. அவங்க கடுப்பாயிட்டாங்க, நாங்க எதுக்கு சார் உங்ககிட்ட கேட்டுட்டு எடுக்கணும், அப்படியெல்லாம் ஒண்ணு எடுக்க முடியாதுன்ட்டாங்க. இவங்க எல்லாம் டென்ஷன் ஆன உடனே வினோத் அப்படியே மாத்திராப்ல, இது ஒரு ஒப்பீனியன் தான் அவங்க அதெல்லாம் ஒத்துக்கிறலாம் முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே சுபிக்ஷா வந்து சொல்லுது, பிக் பாஸ் எங்களுக்கு வந்து இந்த லக்ஸரி ஐட்டம்லாம் கொடுத்துட்டு அந்த லிஸ்ட்ல இதெல்லாம் நீங்க சமைச்சு செஞ்சுக்கிறதுக்காக நீங்க கிராசரியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டு வந்துச்சு. இப்போ நீங்க மொத்தமா எடுத்து அதை சமைச்சிட்டீங்கன்னா அப்புறம் நாங்க எதை யூஸ் பண்றதுன்னு கேக்குது. இது என்னது, இது அவங்களுக்கு லக்ஸரி தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதுக்காக வீட்டுல வேலை பார்க்கறவங்களாவே இருந்தாலும் அவங்கள பட்டினி போட்டுட்டு அவங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல எங்களுக்கு இது வேணும்னு நினைக்கிறது இது என்ன குணம், இது தப்பு. ஆனா சுபிக்ஷாவுக்கு விக்ரம் ஒரு சரியான பதில் ஒன்று சொன்னாப்ல, சுபிக்ஷா நாங்க ஒண்ணு மிச்ச மீதியை சாப்பிட்றதுக்காக இங்க வரல அப்படின்னு. அது கரெக்ட் தான்,
வேலைக்காரங்க ரோலே அவங்க பண்ணினாலுமே அவங்க சாப்பிட்டது போக மிச்ச மீதியே தான் சாப்பிடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே. சுபிக்ஷா வந்து எஃப்ஜே தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து சமைச்சு வைக்க போறேன்னு சொன்னாரு, அதனாலதான் நான் எடுத்து வச்சேன்னு சொல்லையுமே. அப்படி சொல்லு, அதை ஏன்னு கேளு. அதை விட்டுட்டு உள்ள எடுத்துட்டு போயிட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க வா. அவர் வந்துட்டு காலையில மேகி வேணும்னு கேட்கிறாரு. இப்படி ஆளுக்கு ஒண்ணா கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பக்கமா விக்ரம் போய் வியானா கிட்ட, ஏமா பிச்சை எடுத்துலாம் சாப்பிட முடியாதுமா, தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, நான் இப்படி ஆகிற ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிட்டாப்ல. இருந்தாலும் இது ரொம்ப மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயல் தாங்க. ஏன்னா அந்த பிக் பாஸ் டீம்ல இவங்களோட லக்ஸரி ஐட்டத்தை எடுத்து வச்சதுக்கே நம்ம அதை தப்புன்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது இவங்க அவங்களோட ஒரு அன்றாட தேவை சாப்பாடையே அவங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, எங்களுக்கு லக்ஸரி ஐட்டம் செய்யறதுக்கு அது வேணும்னு எடுத்து வச்சதெல்லாம் ரொம்ப தப்பு. சுபிக்ஷா சின்ன புள்ள புத்தியே காட்டிருக்கு. கொஞ்ச நேரத்துல விக்ரம் அழுகவே ஆரம்பிச்சிட்டாப்ல. தயவு செஞ்சு எடுத்து கொடுக்க சொல்லுங்க, ஒரு அளவு இல்லையா, பிச்சை எடுத்து சாப்பிட்றதுக்காக ஷோக்கு வந்தோம்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஏன் எல்லாத்தையும் எடுத்து சமைச்சு வச்சோம் அப்படிங்கிறதுக்கான ரீசனை சொல்றாங்க. ஆளுக்கு வந்து ஒண்ணு வேணும்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் எல்லாத்தையும் கட் பண்ணி பாதி வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தேவையானப்ப எடுத்து சமைச்சுக்கலாம்னு தான் நாங்க பண்ணோம். நீங்க காலையில நல்லா வயிறார தானே சாப்பிட்டீங்க, உங்களோட லக்ஸரி ஐட்டத்தையும் சாப்பிடுறீங்க, எங்களோட குழம்புல இருந்து நீங்க எடுத்துப்பீங்க. ஆனா நாங்க கடைசியா மிச்சம் இருக்கிற கொஞ்சம் சாப்பாடை நானு சபரி கனியக்கா எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு சொன்னாக்கா சுபிக்ஷா கேக்குது, அப்படி எடுக்க கூடாதுன்னு ஒண்ணு இல்லையான்னு கேக்கு. இந்த மாதிரியான ஒரு கேள்வின்னு எனக்கு புரியல. ஆனா அவங்களுமே சொல்லிட்டாங்க, அப்படி எடுக்க கூடாதுன்னு ஒண்ணு இல்லம்மா, ஆனா மனசாட்சிப்படி இருங்கன்னு தான் நாங்க சொன்னோம். அப்படி இருக்க முடியாது, அப்படிதான் ஆடுவோம்னாக்கா நீங்க ஆடுங்க அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க. சிம்பிளுங்க. லக்ஸரி ஐட்டம்ஸ் கொடுக்கறது, அவங்க வந்து லக்ஸரியா சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கொடுக்கறது அவங்களோட பவர், அது ஓகே. ஆனா அதுக்குன்னு கூட இருக்கிற மனுஷங்களுக்கு அட்லீஸ்ட் நார்மலான சாப்பாடாச்சும் அவங்களுக்கு கிடைக்குதான்னு பார்த்துட்டு சாப்பிடணும். அது கூட இல்லாம இது என்னோட பவர், நான் அப்படிதான் ஆடுவேன்னு சொன்னாக்கா நம்ம என்ன பண்றது? நெக்ஸ்ட் சுபிக்ஷா வந்து இங்க யாரும் சாப்பிட்டுட்டு தூங்கலாம் ஒண்ணு வரல, நாளைக்கு நானும் அங்க வரணும் நீயும் இங்க வரணும்னு சொல்லையுமே. எஃப்ஜே வந்துட்டு வந்திருக்க வேண்டியதானே, எதுக்காக அரோராவை அனுப்புனீங்கன்னு கேட்டாக்கா அவதான் போகணும்னு சொன்னான்னு சொல்லையுமே. அரோரா வந்துட்டாங்க. ஏய் நீ தான் போக மாட்டேன்னு சொன்னாக்கா, இல்ல நீ தான் எல்லாரும் கூடயும் பழகணும் நான் போகணும்னு சொன்னேன் அப்படின்னுச்சு. அதுக்கு அரோரா, இங்க பாரு நீங்க எல்லாரும் தான் சொன்னீங்க நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா வியானா வந்து குறுக்க நீ தான் சொன்னேன்னு சொல்லுங்க. அரோரா கடுப்பாய் போய் சொல்ற வியானா, நீ பொய் சொல்றன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சு. அப்புறமா வியானா வந்து நான் எனக்கு இது வேணும், நான் அந்த வீட்டுல தான் இருக்கணும்னு தான் நான் சொன்னேன்னு சொல்லையுமே. அரோரா கேட்டாங்க, அப்புறம் எதுக்கு நான் தான் போவேன்னு நான் சொன்னேன்னு அவ சொல்றா அப்படின்னு கேட்டாக்கா, நான் எப்ப சொன்னேன்னு சுபிக்ஷா கேக்குது. இப்பதானே நீ எஃப்ஜே கிட்ட நான் என்ன போக மாட்டேன்னு நான் சொன்னேன்னு கேட்டேன்னு சொன்னாக்கா, அது வந்து நானும் அங்க வர வேண்டி இருக்கும், நீயே இங்க வர வேண்டியது இருக்குன்னு தான் நான் சொன்னேன்னு சொல்லுது. கொஞ்சம் முன்னாடி தான் அவதான் நான் போறேன்னு சொன்னான்னு சொல்லுச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்? விட்டுருந்தா நான் போயிருப்பேன், அவதான் என்னை கெடுத்து விட்டான்னு தானே அர்த்தம். ஆனா இப்ப அப்படியே மாத்தி சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ரம்யாவுமே வந்து அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவ என்னைய போக சொன்னா, நான் வந்து நான் ஏன் போகணும், உன்னையோட நான் நிறைய பண்ணிருக்கேன், நீ போக வேண்டியதான சொல்லையுமே. சரி நானும் அப்போ கமருதினும் போறோம்னு அவ சொன்னான்னு சொல்லையுமே. அரோரா டென்ஷன் ஆயிடுச்சு. நான் எப்ப 2 பேரும் போறோம்னு சொன்னேன், நான் போறேன்னு சொன்னேன், அதுக்கு அப்புறமா தான் வந்து அவன் போறேன்னு சொன்னான், நீ ஏன் இப்ப மாத்தி பேசிக்கிட்டு இருக்க, ஏன் நடிக்கிற ரம்யான்னு கேட்டுட்டாங்க. அவ்வளவுதான். ரம்யா உடனே அரோரா இதுக்கு முன்னாடி என்னென்ன யார பத்தி சொன்னாங்கன்னு எல்லாத்தையும் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க என்னென்ன சொன்னாங்கன்னு எல்லாத்தையும் சொல்லுது. நான் அங்க போய் அவங்களுக்கு தான் லாயலா இருப்பேன், ஆனா என்ன ஆனாலும் சரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸை மட்டும் ஆதிரைக்கு பார்வதிக்கு வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு மட்டும் கொடுத்துறாதீங்கன்னு சொன்னா, இல்லையான்னு கேளுங்க அப்படிங்குது. அவங்க ஆமா நான் சொன்னேன்னுட்டாங்க. இந்த பக்கம் பார்வதி ஷாக் ஆகுது. இப்போ இங்க நடந்துகிட்டு இருந்த பிரச்சனைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இப்ப ஏன் இதை சொல்லணும்? இவங்க நடிக்கிறியான்னு சொன்னதுக்காக ரம்யா எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு இருக்குது. திஸ் இஸ் சச் எ பிஹேவியர். அரோரா ஏன் அவங்க அப்படி சொன்னாங்கன்னு ஒரு சரியான விலை கொண்டு கொடுத்தாங்க. போன வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு தான் வேணும்னு சொல்லி ரம்யா அழுதா, அதனால நான் என்னோட விட்டு கொடுத்தேன். அப்பவே நாங்க எல்லாருமே சேர்ந்து என்ன முடிவு பண்ணோம்னா, இந்த வாரம் யாரெல்லாம் விட்டு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ போகணும்னு நாங்க முடிவு பண்ணோம். அதனால என்னோட பாஸ் வந்து புதுசா வர்றவங்களுக்கு போகக்கூடாது, அவங்க அதுக்கு டிசர்விங் இல்லை, ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு தான் போகணும்னு நான் நினைச்சேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. எல்லாரும் அமைதியா தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, எவனும் பேசல. பார்வதி திவாகர் சண்டைக்குருவாங்கன்னு நினைச்சேன். ரம்யாவோட பிளான் பொசுக்குன்னு போச்சு. அப்புறமா ரம்யா போய் சொல்றாங்க, நான் இங்க வந்து உண்மையா தான் ஆடி இருக்கேன், நான் வெளியே யாருமே இல்லாம கூட நான் வாழ்ந்திருக்கேன்னு ஆரம்பிச்சாங்கல்ல. அரோரா வந்துட்டு இந்த சிம்பத்திலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சு. உடனே கனியக்காட்ட போயிட்டு, உனக்கு அப்படி தோணுதாக்கா அப்படின்னு கேக்குது. எனக்கே அப்படிதான் தோணுது. இப்ப எதுக்கு இதெல்லாம் வெளியே சொல்லணும்? இப்ப எதுக்கு நான் வெளியில இப்படி எல்லாம் ஆர்வம் இல்லாம வாழ்ந்தேன் எதுக்கு சொல்லணும்? கேமராலையும் போய்கிட்டு பிக் பாஸ் என்னால இதுக்கு மேல இங்க இருக்கவே முடியாது பிக் பாஸ், உடனே நீ இப்ப கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு என்னை வெளியே அனுப்பிடுங்கன்னு சொல்லி அழுகுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே வெளியே போய் சுபிக்ஷா கிட்ட, எப்பா சாமி
எவ்வளவு ஈஸியா மாத்தி பேசுறா பாருடி அப்படிங்கிறாங்க. அதுக்கு சுபிக்ஷாவும் ஆமா அவ ரொம்ப ஈஸியா எல்லாரும் மேலயும் பிளேம் பண்றா, இவ நடிக்கிறா, இவ பொய் சொல்றா, இவ மாத்தி பேசுறான்னு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்வதி வர்றாங்க. அவங்க கிட்டயுமே சொல்றாங்க நான் வந்து எல்லார்கிட்டயுமே பாசமா வந்து சாப்பிடுங்க அப்படி இப்படின்னு பேசுறேன், அது வந்து நான் சின்ன வயசுல சாப்பாடுக்காக கஷ்டப்பட்டிருக்கேன், அதுக்காக அதை வந்து சிம்பத்தின்னு சொல்றாங்க. இதுக்கு தான் நான் என் கதையை யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், என்னோட வலியை என் மனசுல இருக்கிறத நான் சொல்றேன்னா அது நான் என் வழியை சொல்றேன்னு தான் அர்த்தம், உங்ககிட்ட இருந்து நான் சிம்பத்தி வேணும்னுலாம் இல்ல அப்படிங்கிறாங்க. ஆனா இதை சொல்லி முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பிக் பாஸ் வந்து இன்னைக்கு யாருப்பா உங்களோட கதையை சொல்ல போறீங்கன்னு கேட்டாக்கா நான் சொல்றேன் பிக் பாஸ்னு உடனே எதிர்த்து நிக்கிறாங்க. அதுக்கு ரீசனாவே அவங்க இதைத்தான் சொல்றாங்க, இன்னைக்கு நடந்த விஷயத்தினால நான் என் ஸ்டோரியை சொல்லியே ஆகணும் அப்படின்னு. என்னடா இதுக்காகத்தான் என் ஸ்டோரியை சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க, இப்ப அதுக்காகத்தான் என் ஸ்டோரியை சொல்லணும்னு சொல்றாங்க. நான் கூட இவங்க போற வேகத்தை பார்த்தா பரவாயில்ல, இன்னைக்கு ஏதோ பெருசா ஒரு அழுகாட்சி கதையை சொல்ல போறாங்க போல இருக்கு, 50 பேர் அழுக போறாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா இங்க 50 பேர் அவங்க கதையை கேட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி ஒரு கதையை அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பதிலா கம்பெனிக்காவது ஒரு சான்ஸை கொடுத்துருக்கலாம், நான் நாமினேஷன்ல இருக்கேன் நான் சொல்லிக்கிறேன்னு கேட்டாப்ல, நான் இன்னைக்கு என் கதையை சொல்லியே ஆஃபேட்டான்னு வந்து இந்த கருமத்தை தான் ராத்திரி பூரா உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லிட்டு போறாங்க. அவ்வளவுதான் மக்களே, இதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா.